திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பேருந்து நிலையம் அருகே இயங்கி வந்த 2 டாஸ்மாக் மதுபான கடைகள் முதலமைச்சர் விஜய் உத்தரவின் அடிப்படையில் மூடப்பட்டன. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதுடன் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கஞ்சா போதையில் தாத்தா பாட்டியை கொலை செய்து தீ வைத்து கொளுத்திய பேரன் கைது செய்யப்பட்டுள்ளார். காரக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான ஐயப்பன் என்ற இளைஞர் தாயார் மற்றும் தாத்தா பிச்சமுத்து பாட்டி சந்திரா ஆகியோருடன் வசித்து வந்துள்ளார். வேலையில்லாத நிலையில் கஞ்சா போதைக்கு அடிமையான ஐயப்பன் தூங்கிக் கொண்டிருந்த தாத்தா பாட்டியை பீர் பாட்டில் மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்து மண்ணெண்ணெய் ஊற்றி வைத்துள்ளார். உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் ஐயப்பனை கைது செய்துள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி நம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் கண்ணாடி அறையில் இருந்து புறப்பட்டு சித்திரை தேர் மண்டபத்தை வந்தடைந்தார். பின்னர் நம்பெருமாள் மீன லக்னத்தில் திருத்தேரில் எழுந்தருள சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. பக்தர்கள் ரெங்கா ரெங்கா கோஷம் முழங்க திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வழி நெடுகிலும் பொதுமக்கள் நம்பெருமாளை தரிசனம் செய்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பசுபதிபுத்தூர் பிரிவு பகுதியில் மாயமான தனியார் பேப்பர் மில் பெண் தொழிலாளி முள் புதருக்குள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவரது உடலுக்கு அருகில் மாத்திரைப்பை கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் சாமிநாதபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சடலமாக கிடந்த வெள்ளத்தாயி என்ற அந்த பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த நல்லிக்கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கடையால் விபத்து மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளதாக கூறி அவர்கள் முழக்கமிட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மக்களின் கோரிக்கையை மனுவாக வழங்க அறிவுறுத்தினர். இதையடுத்து மனு கொடுத்துவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர். தஞ்சையில் நடிகர் சூர்யா நடித்த கருப்பு படம் வெளியாவதில் காலதாமதம் ஏற்பட்டதால் ரசிகர்கள் திரையரங்கம் முன்பு குவிந்து கோஷங்களை எழுப்பினர். நடிகர் சூர்யா நடித்த கருப்பு திரைப்படம் வியாழக்கிழமை தமிழகம் முழுவதும் வெளியாக இருந்த நிலையில் சில பிரச்சனைகள் காரணமாக காலை 9 மணி காட்சி ரத்து செய்யப்பட்டது. மேலும் தொடர்ந்து மற்ற காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து திரையரங்கிற்கு வந்த ரசிகர்கள் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். திரையரங்கம் முன்பு கூடிய சூர்யா ரசிகர் மன்றத்தினர் அவரது கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்து சூடம் ஏற்றி பின்பு கோஷங்களை எழுப்பியதோடு உடனடியாக பிரச்சனைகளை தீர்த்து திரைப்படத்தை வெளியிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். சேலம் மாநகர காவல்துறை சார்பில் சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கி வைக்கப்பட்டது. தாவேக்கு ஆட்சி அமைந்தவுடன் சிங்கப்பெண் அதிரடிப்படை ஏற்படுத்த முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டார். அந்த வகையில் சேலம் மாநகர காவல்துறை சார்பில் சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் ஒரு பெண் காவல் ஆய்வாளர், ஒரு சிறப்பு காவல் ஆய்வாளர், தலைமை பெண் காவலர், ஆண் ஓட்டுநர் என 4 பேர் இடம்பெற்றுள்ளனர். திட்டத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அனில்குமார் கிரி, பெண்கள் தங்கள் பிரச்சனைகள் தொடர்பாக புகார் செய்தால் அல்லது அவசர அழைப்பிற்கு தொடர்பு கொண்டால் உடனே சிங்கப்பெண் அதிரடிப்படை அங்கு சென்று தேவையான உதவிகளை செய்யும் என தெரிவித்தார். சேலத்தில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த இரட்டை சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் கடந்த 1 மாதமாக இரவு நேரங்களில் பூட்டப்பட்ட வீடுகள், கடைகளில் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வந்தன. தீவிர விசாரணையில் இறங்கிய போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குட்டக்காட்டை சேர்ந்த இரட்டையர்களான ராமன் மற்றும் லட்சுமணனை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து முதல் கட்டமாக 10 பவுன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இருவர் மீதும் பல்வேறு மாவட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளது தெரியவந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கங்கையம்மன் கோவிலில் நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். கங்கையம்மன் கோவில் திருவிழா காப்பு கட்டுதலுடன் மே 1ஆம் தேதி தொடங்கிய நிலையில் தேரோட்டம் நடைபெற்றது. சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட கங்கையம்மன் எழுந்தருளினார்.
தர்ணம்பேட்டை நடுப்பேட்டை வழியாக தேர் வலம் வந்த நிலையில் வழி நெடுகிலும் பக்தர்கள் உப்பு மிளகை தூவியும் ஆடு கோழிகளை பலியிட்டும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பெங்களூருவில் இருந்து மதுரைக்கு கடத்தி வரப்பட்ட 331 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வில்லாபுரம் பகுதியில் அவனியாபுரம் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த ஆந்திர மாநில பதிவெண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் 16 மூட்டைகளில் 234 கிலோ புகையிலை பொருட்களும் 10 மூட்டைகளில் 97.5 கிலோ கூழ்லிப் எனப்படும் போதைப் பொருளும் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காரை ஓட்டி வந்த பெங்களூருவை சேர்ந்த பரத் வைஷ்ணவ் என்பவரை கைது செய்தனர். நாமக்கல்லில் 757 தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். நாமக்கல் ஆயுதப்படை மைதானத்தில் நாமக்கல் வடக்கு மற்றும் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு உட்பட்ட 55 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 757 வாகனங்களில் வருடாந்திர ஆய்வு நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி கலந்து கொண்டு வாகனத்தில் சிசிடிவி கேமரா பயன்பாட்டில் உள்ளதா, தீயணைப்பான் கருவி உள்ளதா, அதனை பயன்படுத்த தெரியுமா, வாகனத்தில் ஜிபிஎஸ் கருவி உள்ளதா என ஓட்டுநர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்து ஆழியா சின்னார்பதி அருகே குட்டியுடன் யானை கூட்டம் உலா வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆழியார் பகுதியில் 2 மாதங்களுக்கு மேலாக மழை பொழிவு இல்லாததால் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனவிலங்குகள் அடிக்கடி சாலைகளுக்கு வருகின்றன. அந்த வகையில் சின்னார்பதி அருகே யானை கூட்டம் ஒன்று முகாமிட்டது. வறட்சி காரணமாக யானைகள் அவ்வப்போது சாலை பகுதியை கடப்பதால் சுற்றுலா பயணிகள் கவனமுடன் இருக்குமாறும், புகைப்படம் எடுப்பது போன்று யானைகளுக்கு தொந்தரவு கொடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். நாகர்கோவிலில் இருந்து மதுரைக்கு இயக்கப்பட்ட அரசு ஏசி பேருந்தில் ஏசி வேலை செய்யாததால் பயணிகள் அதிருப்தி அடைந்தனர். நாகர்கோவிலில் இருந்து நெல்லை வழியாக மதுரைக்கு இயக்கப்படும் ஏசி பேருந்தில் 15 பயணிகள் பயணித்த நிலையில் ஏசி வேலை செய்யவில்லை என கூறப்படுகிறது. புழக்கம் ஏற்பட்டதால் நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் பயணிகள் முறையிட்டனர். அதற்கு அவர்கள் சரியான பதில் அளிக்காததால் ஏசி கட்டணம் வாங்கியது ஏன் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து நெல்லையிலிருந்து அவர்கள் மாற்று பேருந்தில் மதுரை அனுப்பி வைக்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் பொய்கை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாகங்களை உடைத்து எடுப்பதற்காக கோவையிலிருந்து வேலூருக்கு சென்ற பேருந்து பொய்கை மேம்பாலம் அருகே வரும்போது திடீரென டயர் வெடித்து தீப்பற்றி எரிந்தது. இதில் பேருந்து முழுவதுமாக தீப்பற்றி எரிந்தது. இதனால் ஓட்டுநர் பதறியடித்துக் கொண்டு பேருந்திலிருந்து கீழே இறங்கி உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். தீ விபத்து தொடர்பாக விரிஞ்சிபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.